ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் ராவணனின் நாயகி நாவல் பகுதி 13. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். கைகளை தலையணையாக்கி வானத்து விண்மீன்களையும் முழு நிலவையும் பார்த்தபடி மொட்டை மாடியில் படுத்து கிடக்கும் இந்திரஜித்தின் முன்னால் 2ஆம் நிலவாக வந்து நின்றாள் சூர்யா. அவளை கண்டும் காணாதவனாக படுத்து கிடந்தவனின் அருகில் அமர்ந்தவள் அவன் இப்போதும் தன்னை சட்டை செய்யவில்லை என்று கண்டு அவனது வெற்று மார்பில் மெதுவாக தன் விரல்களை ஓடவிட்டாள். கோபமாக அவள் கையை தட்டி எறிந்தவன், இந்த பிச்சை எனக்கு தேவையில்லை என்று கோபமாக கூற, பிச்சையா? அவள் புரியாமல் கேட்க, ஆமா, ஏன் மேல உனக்கு உண்மையான அன்போ பாசமோ காதலோ இல்ல, அதெல்லாம் இருக்குன்னு நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டதால உனக்கு என் மேல ஒரு பரிதாபம், அதனால பாசத்தை பிச்சையா போடுற. இந்த பிச்சை எனக்கு தேவையில்லை. இப்போதுதான் அவன் சோகத்திற்கும் கோபத்திற்கும் காரணம் என்ன என்று அவளுக்கு தெளிவாக புரிந்தது. சிரித்தவள், ஓ, அப்போ ஐயாவுக்கு அதுதான் கோபமா? பாசத்தை உங்களுக்கு பிச்சை போடுற அளவு நான் ஒன்னும் பாசத்துல கோடீஸ்வரி இல்லைங்க. உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் காதலுக்கும் ஏங்கி தவிக்கிற ஒரு அப்பாவி மனைவி. அப்புறம் உங்க அம்மா கிட்ட இருந்து உங்க கடந்த கால கதைய நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னவோ உண்மைதான். அதனால உங்க மேல பரிதாபப்பட்டுதான் நான் பாசத்தை காட்டுறேன்னு நீங்க நினைச்சா அது தப்பு. உண்மையிலே எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மீண்டும் அவன் மார்பில் அவள் விரல்களை ஓடவிட அவள் கரத்தை தட்டி விட்டு துள்ளி எழுந்தவன், எவனாவது காதுல பூ சுத்திட்டு உட்கார்ந்திருப்பான், அவன்கிட்ட போய் இந்த கதையை சொல்லு என்று கூறிவிட்டு அவன் அங்கிருந்து நடக்க, எழுந்து கொண்ட சூர்யா ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள். அவன் பின்கழுத்தில் இதமாக இதழ் பதித்து, ஐ லவ் யூ டா, என்ன புரிஞ்சுக்கங்க பிளீஸ். கட்டி கொண்டவளின் கரத்தை பிடித்து அகற்றிவிட்டு அவன் மீண்டும் நடக்க, மீண்டும் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டவள், என்னுடைய பாசம் உண்மையானது, காதல் உண்மையானது, அதை நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஃபர்ஸ்ட் டைம் நான் கோர்ட்டுக்கு போனது உங்களுக்கு நினைவு இருக்கா? அன்னைக்கு நான் எங்க அப்பா அம்மாவோட எங்க வீட்டுக்கு போயிடணும்ன்ற முடிவோட தான் எங்க இருந்து புறப்பட்டேன். ஆனா என்னால போக முடியல. அன்னைக்கு எனக்கு உங்களுடைய கடந்த காலம் எதுவும் தெரியாது. ஆனாலும் நான் அன்னைக்கு திரும்பி வந்துட்டேன். அது ஏன்னு எனக்கு முதல்ல புரியல. அப்புறம்தான் நானும் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருக்கேன்ற உண்மை எனக்கு புரிஞ்சது. உங்க மேல எனக்கு காதல் இல்லாம இருந்திருந்தா நான் கண்டிப்பா உங்க கூட திரும்பி வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன். அன்னைக்கே எங்க அப்பா அம்மாவோட போயிருப்பேன். அது கூட உங்களுக்கு புரியல. அவளது இந்த வார்த்தைகள் அவன் மனதிற்கு இதமாக தான் இருக்கிறது. அது உண்மை என்று அவனுக்கும் தோன்றியது. ஆனாலும் ஒரு பிடிவாதம். அவள் கரத்தை பிடித்து இழுத்து முன்னால் நிறுத்தியவன், அந்த பாசத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் உன்கிட்ட பார்த்ததில்ல. என்னுடைய கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி பாசத்தை பொழியணும்ன்ற அவசியம் இல்ல. அவள் விழிகள் நிறைவதை கூட பொருட்படுத்தாமல் அவளை தாண்டி நடந்தான் இந்திரஜித். அவனுக்கு தன்னை எப்படி புரிய வைப்பது என்று அவளுக்கு புரியவில்லை. அவன் சென்று விட்டான். அவள் அப்படியே அங்கேயே அமர்ந்து விட்டாள். பின்னாலேயே அவள் வருவாள் என்ற நம்பிக்கையில் அறைக்குள் வந்து படுத்து கொண்டான் இந்திரஜித். படுத்ததும் உறங்கியும் போனான். காலை 5 மணி அலாரம் அடிக்கும் போதுதான் அவனுக்கு விழிப்பு வந்தது. எழுந்து கொண்டவன் சூர்யா படுக்கையில் இருக்கிறாளா என்று பார்த்தான். அவளை காணவில்லை. பதறி போனவன் எழுந்து மொட்டை மாடிக்கு ஓடினான். அதோ தரையில் சுருண்டு படுத்து கிடக்கிறாள் சூர்யா. ஆழ்ந்து உறங்குகிறாள். அவளது துப்பட்டாவை அவள் போர்வையாக்கி இருக்கிறாள். அவள் அருகில் வந்தவன் அவள் தோளை பிடித்து உலுக்கி, சூர்யா எந்திரி என்றான். விழிகளை திறந்து அவனை பார்த்தவள் மீண்டும் விழிகளை மூடிக்கொண்டாள். சூர்யா, உன்னதான் சொல்றேன், எந்திரி. சட்டென்று திரும்பி அவனுக்கு முதுகை காட்டி படுத்து கொண்டாள். உன்னதான் சூர்யா, அன்னைக்கு யாராவது மொட்டை மாடிக்கு வருவாங்க. அவங்க 2 பேருமே காலையில எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்வாங்க. மொட்டை மாடிக்கு தான் வருவாங்க. அவங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்க. எந்திரி, வந்து ரூம்ல படு. அதற்கும் அவள் மசியவில்லை. ஓகே, சாரி, உன் மேல நான் கோவப்பட்டது தப்புதான். எந்திரிச்சு வா. அவள் ஆடவும் இல்லை அசையவும் இல்லை. ஓகே சூர்யா, உனக்கு என் மேல இருக்கிறது காதல் தான், நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். தலையை திருப்பி அவனை கோபமாக பார்த்தவள், இன்னைக்கு வரைக்கும் அந்த காதலை என்கிட்ட பாக்கலன்னு நீங்க தானே சொன்னீங்க? ஆமா, அது உண்மைதானே. நீ என்னைக்காவது உன்னுடைய காதலை, உன்னுடைய பாசத்தை என்கிட்ட காட்டி இருப்பியா? உன்னுடைய ஆசைகளை என்கிட்ட சொல்லி இருப்பியா? நேற்றுக்கு சொன்னேனே, நான் ஹெட்செட்டை காதல வச்சிட்டு இருக்கிறேன்னு நினைச்சு சொன்னேன்ல. அப்புறம் என் வேஷம் நடிப்புன்னு எல்லாம் சொல்லி என் மனசை காயப்படுத்தினீங்க. ஓகே, நீ என்ன காதலிக்கிறேன்னு எனக்கு புரியுது. எந்திரிச்சு வா. அவள் எழவில்லை. இது வேலைக்காகாது. குனிந்து அவளை தூக்கி கொண்டான். காலையும் கையையும் அடித்து அவனிடம் இருந்து அவள் விடுபட முயன்றாள். அவன் விடவில்லை. இந்த பொண்ணுங்க ரொம்ப சாமர்த்தியசாலிங்க தான். நாம ஏதாவது தப்பு பண்ணா நாம இறங்கி போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுவே
அவங்க தப்பு பண்ணாலும் நாமளே இறங்கி வரட்டும்னு காத்திருப்பாங்க. சரியான அரக்கிங்க. அவனது வார்த்தைகளை கேட்டு மனதில் சிரித்துக் கொண்டாள் சூர்யா. இப்ப கூட நான் உன்னை தூக்கிட்டு வர்றது உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனாலும் கைய கால ஆட்டி பிடிக்காத மாதிரி நடிக்கிறல்ல. இப்ப எனக்கு நேரம் இல்ல, நான் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். அறைக்குள் வந்தவன் அவளை படுக்கையில் போட்டான். நீ இங்க தூங்கு, நான் என்ன வேண்டாம்னு சொல்ல போறேன். அவன் நகர முயல அவன் கரத்தை எட்டி பிடித்தவள் இழுத்து படுக்கையில் போட்டாள். அதுதான் என் பாசத்தை இன்னைக்கு வரைக்கும் பாக்கலன்னு சொன்னீங்கல்ல, மொத்தமா இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இங்க இருந்து போனா போதும். அவள் மெல்ல அவன் மார்பில் படர்ந்தேற அவன் விழிகள் சுவர்கடிகாரத்தை நோக்கி பாய்ந்தது. அவள் விழிகளும் சுவர்கடிகாரத்தை நோக்கி ஓடியது. அது 5:30 காட்டியது. ரவுடி தொழில் தானே பாக்குறீங்க, 10 மணி 11 மணிக்கு போனாலும் யாரும் உங்களை திட்ட போறதில்ல. அவன் இதழில் முதல் முத்தத்தை பதித்து அடக்கி வைத்திருந்த தன் ஆசைகளை அவிழ்த்து விட்டாள் சூர்யா. அவளது அந்த பாசத்தில் காதலில் திக்கு முக்காடி போனான் இந்திரஜித். அவள் மார்பில் முகம் புதைத்து படுத்து கிடப்பவனின் தலைமுடியை இதமாக வருடுகிறது சூர்யாவின் கரம். அவன் ஆடாமல் அசையாமல் விழி மூடி அந்த வருடல்களை ரசிக்கிறான். அவன் தலைமுடியை கொத்தாக பிடித்தவள் அவனுக்கு வலிக்காமல் தலைமுடியை பிடித்து உயர்த்த விழிகளை திறந்து அவளை பார்த்தவன் என்ன என்றான். இனி உங்களுக்கு காதலியும் மனைவியும் அம்மாவும் நான் தான். புன்னகைத்தவன் அவளை இறுக்கமாக கட்டி கொண்டான். நீ எனக்கு காதலியாவும் மனைவியாவும் மட்டும் இருப்போதும், தாயெல்லாம் ஆக வேண்டாம். அதுக்கே எங்க அம்மா இருக்காங்க, அவங்க போதும் என்று கூறிவிட்டு மீண்டும் அவள் மார்பில் முகம் புதைத்துக் கொண்டான். அவனை ஆசையாய் கட்டி கொண்டாள் சூர்யா. 9 மணி ஆன போது இந்திரஜித் எங்கோ புறப்பட்டான். அதுவும் அனந்த கிருஷ்ணனின் அழைப்பு வந்த பிறகுதான் அவன் கிளம்பி சென்றான். சூர்யாவும் கோர்ட்டுக்கு கிளம்பி விட்டாள். கோர்ட்டை அடைந்தவள் காரை நிறுத்திவிட்டு காரில் இருந்து இறங்கும் போது பரணி சார் என்று யாரையோ அழைக்க, பரணி? அவள் இதழ்கள் முணுமுணுத்தது. அடிக்கடி பரணி என்ற பெயரில் இருந்து அல்லவா இந்திரஜித்துக்கு அழைப்பு வருகிறது. அவள் கண் முன் அந்த ராணுவ வீரர் தான் வந்து நின்றார். அவர் பேர் தான் பரணியா? அவர் பேர் தான் பரணினா இந்திரஜித்துக்கும் அவருக்கும் கண்டிப்பா ஏதோ தப்பான தொடர்பு தான் இருக்கும். கடவுளே, அந்த பரணி அவரா இருக்க கூடாது. உலகில் உள்ள அனைத்து கடவுள்களையும் வேண்டியபடியே அவள் திரும்பி பார்த்தாள். அவளுக்கு பேரதிர்ச்சி. ஆம், அந்த ராணுவ வீரரே தான். அவள் விழிகள் நிறைந்து விட்டது. இந்திரஜித் ஒரு ரவுடி என்பதை கூட அவள் தாங்கிக் கொள்வாள். ஆனால் ஒரு தேச துரோகி என்றால் தேசத்தை நேசிக்கும் எவரால் தாங்கிக் கொள்ள முடியும்? பரணியை அழைத்த அந்த நபரோடுதான் பரணி பேசிக் கொண்டிருக்கிறார். அது யார் என்று பார்த்தாள் சூர்யா. அது ஒரு மூத்த வழக்கறிஞர். இந்த பரணியை பத்தி இவர்கிட்ட கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன். மனதில் நினைத்துக் கொண்டவள் நிதானமாக நடந்து கோர்ட்டுக்குள் சென்றாள். அவளது வழக்கு முடிவடையும் வரை நிம்மதி இல்லாமல் அவள் மனம் தவித்துக் கொண்டிருந்தது. வழக்கு முடிந்ததும் வேகமாக அந்த வழக்கறிஞரை நோக்கி வந்தாள். அட்வொகேட் முத்துவேல் என்ற பெயர் பலகை பதித்திருந்த அந்த அறைக்குள் நுழைந்தவள் ஏதோ ஃபைல்களை புரட்டி கொண்டிருந்த அவர் முன் வந்து நின்றாள். தலை உயர்த்தி அவளை பார்த்தவர், என்னம்மா சூர்யா, என்ன தேடி வந்திருக்க? ஆமா சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏங்கிட்டியா? என்ன பேசணும்? முன்னால் இருக்கும் இருக்கையை காண்பித்தபடியே அவர் கூற அந்த இருக்கையில் அமர்ந்தவள், நான் கோர்ட்டுக்கு வரும்போது நீங்க பரணின்னு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. அவர் யார் சார்? பரணியா? அவர் ஒரு ராணுவ வீரர்மா, பெரிய அதிகாரி. அவருக்கு கோர்ட்ல என்ன சார் வேலை? அவர் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்காராம், குற்றவாளிகளை பத்தின ஒரு புத்தகம். அதுக்காக அவருக்கு நிறைய தகவல்கள் தேவைப்படுது. அதனாலேயே இங்க இருக்கிற நிறைய வழக்கறிஞர்கள் கிட்ட எல்லாம் பேசி அவங்க நடத்துற கேஸு, நடத்தி முடிச்ச கேஸு, இத பத்தி எல்லாம் விவரங்களை சேகரிச்சிட்டு இருக்காரு. ஓ அப்படியா? நீ ஏமா அவரை பத்தி கேக்குற? அவரு உன்கிட்டயும் வந்து கேஸ பத்தி ஏதாவது கேட்டாரா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல. கேட்டா தயங்காம சொல்லுமா, நல்ல ஒரு விஷயத்துக்கு தானே. ஓகே சார். அப்புறம் சார், அவரு ஒரு ராணுவ வீரர்னு சொல்றீங்க, இப்ப என்ன அவரு வேலை பார்க்கலையா? வேலையில தான்மா இருக்காரு. இப்ப லீவுக்கு வந்திருக்காரு, உடனே கிளம்பிடுவாரு. ரொம்ப சின்சியரான ஆபீசர், நிறைய தங்க பதக்கங்கள் வாங்கி இருக்காரு. அவரு வேலையில இருக்கும் போது எப்பவுமே எல்லையில தான் வேலை பார்ப்பாரு. எல்லையில தான் எனக்கு வேலை வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி எல்லைக்கு போய் காவல் காப்பாராம். அந்த அளவு அவருக்கு தேசப்பற்று. தேசப்பற்றா இல்ல எல்லையில போய் நின்னாதான் எதிரிகளோட கை கோர்க்க முடியும்ன்ற எண்ணமா? கடவுளுக்கு தான் தெரியும். இத கூடி சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். மனதில் நினைத்து கொண்டவள் கோர்ட் நேரம் முடிந்ததும் கோர்ட்டில் இருந்து வெளியே வரும்போது அவளுக்காக கோர்ட் வாசலில் அவளது அண்ணன் அபிஷேக்கும் அபிமன்யுவும் புவனேஸ்வரும் காத்து நின்று கொண்டிருந்தனர்.
மூவரையும் ஒன்றாக கண்டவளுக்கு வியப்பு. காரை நிறுத்திவிட்டு அவர்கள் அருகில் வந்தவள், என்னன்னா இங்க கோர்ட் வாசல்ல வந்து காத்து நிக்கிற? அபிமன்யுவையும் புவனேஸ்வரையும் பார்த்தபடி அவள் கேட்க, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணுமா? ஏன்கிட்டயா? ஆமா. என்ன விஷயம்னா அத புவனேஸ்வர் சொல்லுவான். ஓகே, பேசலாம். எங்க போய் பேசலாம்? எங்க போயும் பேச முடியாதுமா, உன்னுடைய கார்லயே உட்காந்து பேசலாம், அதுதான் சேஃப். ஏன்னா அந்த விஷயத்த பேசும்போது உனக்கே அது புரியும். சரி வாங்க. இல்ல இல்ல, நீ காரை எடுத்துட்டு முன்னாடி போ, நாங்க பின்னாடியே வரோம். ஆள் நடமாட்டம் இல்லாத எங்கேயாவது காரை ஓரமா நிறுத்து, அங்க பேசிக்கலாம். சரிண்ணா. காரை எடுத்துக்கொண்டு அவள் கிளம்பி விட்டாள். பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.